வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் அடிக்கடி நாம் கேட்கும் ஒரு செய்தி என்னன்னா, 2 ரயில்கள் ஒரே டிராக்கில் எதிரெதிராக வந்து மோதுவது. சில நேரங்களில் சிக்னல் கோளாறு, சில நேரங்களில் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காரணமாக பெரிய விபத்துகள் நடக்கிறது. ஆனா இந்த பிரச்சனைக்கு மிக குறைந்த செலவில் ஒரு தீர்வு இருக்க முடியுமா? இன்று நான் சொல்லப்போகும் ஐடியா இந்திய அரசுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு இல்லாமல் வெறும் சில கோடிகளில் ரயில் பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த திட்டத்தின் பெயர் என்னன்னு இன்னும் வைக்கல, ஆனா இதன் அடிப்படை யோசனை ரொம்ப எளிமையானது. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரயிலில் ஜிபிஎஸ் போட்டா போதும் என்று. ஆனா இந்தியா மாதிரி பெரிய நாட்டில் எல்லா இடத்திலும் நல்ல நெட்வொர்க் கிடைக்காது. மலைப்பகுதி, காடு, வெறிச்சோடிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. அதனால ஜிபிஎஸ் மட்டும் வைத்து முழு பாதுகாப்பு கிடைக்காது. 5000 ரயில்களுக்கு விலை உயர்ந்த டிராக்கிங் டிவைஸ் வைக்கணும்னா ஒரு ரயிலுக்கு சில லட்சம் ரூபாய் செலவானாலே மொத்த செலவு ஆயிரக்கணக்கான கோடியாக போயிடும். அதனால நான் யோசித்தது வேற வழி. நாம் ரயிலை ட்ராக் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். அதற்கு பதிலா ரயில் செல்லும் பாதையையே ஸ்மார்ட் ஆக்கலாம். அதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் ஒரு டிவைஸ். ரயில் பாதைக்கு அருகில் ஏற்கனவே மின்சார கம்பங்கள் இருக்கிறது. அதிலேயே இந்த டிவைஸை பொருத்தலாம். ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஐடி. A301, A302, A303. இப்படி தொடர்ச்சியாக இருக்கும். இதனால் எந்த டிவைஸ் எங்கே இருக்கிறது என்று எளிதாக கண்டுபிடிக்க முடியும். A301 தகவலை A302க்கு அனுப்பும். A302 அதை A303க்கு அனுப்பும். இப்படி செயின் சிஸ்டம் போல தகவல் பயணம் செய்யும். டவர் தேவையில்லை. சேட்டலைட் தேவையில்லை. இதே மாதிரி ஒரு சிறிய டிவைஸ் ஒவ்வொரு ரயிலிலும் இருக்கும். அதற்கு தனி ஐடி. உதாரணத்திற்கு B2045. B2045 ரயில் A1254 அருகில் வந்தவுடன் A1254 அருகில் B2045 இருக்கிறது என்று பதிவு செய்யப்படும். இந்த தகவல் அடுத்த டிவைஸ்க்கு போகும். அங்கிருந்து அடுத்த டிவைஸ்க்கு. இப்படி முழு நெட்வொர்க்கிலும் பரவும். ஒரு பெரிய டிஜிட்டல் ரயில்வே செயின் உருவாகும். ரயில் 100 km சென்ற பிறகு A2254 அருகில் இருக்கிறது என்று புதிய தகவல் அப்டேட் ஆகும். இதனால் ரயில் எங்கே இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட ரியல் டைமில் தெரிந்து கொள்ளலாம். இப்போது அதே டிராக்கில் எதிரே இன்னொரு ரயில் வருவதாக வைத்துக்கொள்வோம். 2 ரயில்களுக்கும் 10 km இடைவெளி இருக்கிறது. இந்த தகவலை சிஸ்டம் உடனே கண்டுபிடிக்கும். உடனடியாக டிரைவர் கேபினில் வார்னிங் வரும். 10 km முன்னால் ரயில் வருகிறது என்று எச்சரிக்கை கொடுக்கப்படும். 10 km என்பது ரயிலை பாதுகாப்பாக நிறுத்த போதுமான தூரம். இதனால் மோதலை தவிர்க்கலாம். 5000 km ட்ராக் என்றால் 5000 டிவைஸ். ஒரு டிவைஸ் 2000 ரூபாய் என்றால் மொத்த செலவு மிகவும் குறைவாக இருக்கும். புதிய டவர் கட்ட வேண்டாம். சேட்டலைட் வாங்க வேண்டாம். பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. நண்பர்களே, இது ஒரு சாதாரண மனிதனின் யோசனை. இந்த திட்டம் முழுமையாக செயல்படுமா என்பதை ரயில்வே இன்ஜினியர்ஸ் தான் சொல்ல வேண்டும். ஆனால் குறைந்த செலவில் ரயில் பாதுகாப்பை அதிகரிக்கலாம் என்ற எண்ணத்தில்தான் இந்த கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. இந்த யோசனை பற்றி உங்கள் கருத்து என்ன? காமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. தினகரன் சித்.